ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் 9 to 9:30 ஒரு சீரியலை பார்க்கும்போது கரெக்டா பேய் பிடிச்சிக்குது. அந்த சீரியல்ல இருக்க ஹீரோ ஹீரோயின் அடிக்கும் போது இவங்களுக்கு கோவம் வந்துருது. அதனால வீட்டுல இருக்க பொருளுங்கள் எல்லாம் உடைச்சு புருஷனுங்களையும் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே அடி வாங்கி நொந்து நூடுல்ஸா ஆயிடுறாங்க. இந்த அடி வாங்குற லிஸ்ட்ல நம்ம ஹீரோவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஒய்ஃபுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மந்திரவாதி மாயாவை போய் பாக்குறாங்க. அவங்க பேய் பிடிச்ச உங்க ஒய்ஃபோட முடிய பேய் பிடிச்ச நேரத்துல கட் பண்ணி இந்த ரசாயனத்துக்குள்ள போட்டா அவங்களுக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃபோட முடிய கட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறது அவங்களோட பாட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இறந்து போன பாட்டிங்க எல்லாம் உயிரோட இருக்கும் போதே இந்த சீரியல் ஆரம்பிச்சிருக்கும். அதுல வர ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதா இவங்களோட ஆசையே. ஆனா அந்த சீரியலை இழுன்னு இழுத்து 3000 எபிசோடுக்கு மேல கொண்டு போயிடுறாங்க. அதனால அந்த சீரியலோட கிளைமேக்ஸ பார்க்க முடியாமயே இந்த பாட்டிங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. அந்த சீரியலோட கிளைமேக்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆத்மாவா இவங்களோட உடம்புக்குள்ள வந்திருக்காங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சுபம்னு முடிச்சாதான் அவங்களோட உடம்ப விட்டு போவாங்க. உடனே சீரியல் ஹீரோக்கு போன் பண்ணி சீக்கிரம் முடிங்கன்னு கேட்க அவங்க மறுக்க. அதனால அடி வாங்க முடியாத ஹஸ்பண்ட்ஸ் அவங்களே சீரியல் எடுக்கலாம்னு நினைக்க அதுக்கு அவங்க ஒய்ஃபே கதையை எழுதி கொடுக்கறாங்க. அந்த சீரியல்ல பாட்டிங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஹாப்பி எண்டிங்கையும் வைக்கிறாங்க, சீரியலையும் எடுத்து முடிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர், அதனால அவரோட சேனல்லே டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதனால டிஷ் கடைக்காரரு ஹீரோ மேல பொறாமப்பட்டு டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ புடுங்கி எறிஞ்சிடறான். இதனால சீரியல் பார்க்க முடியாம பாட்டிங்கெல்லாம் கூச்சல் போட ஆரம்பிக்க எப்படியோ திரும்பியும் கனெக்ட் பண்ணி பார்க்க வைக்கிறாங்க. அதுல ஹஸ்பண்ட் திருந்தி ஒய்ஃபு கிட்ட மன்னிப்பு கேட்க அப்படியே சுபம்னு முடிக்கிறாங்க. அதோட பாட்டிங்களோட ஆத்மாவும் சந்தோஷமா கிளம்பி போயிடுது. ஏன்னா அந்த காலத்திலேயே பொண்ணுங்களை வேலைக்கு விடணும், சுதந்திரமா விடணும்னு நினைச்சவங்க. அதனாலதான் அந்த சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் அடிக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு கோவம் வந்துடும். அதே போலதான் இவங்களோட ஒய்ஃபுங்களுக்கும் தன்னோட கால நிக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனாலதான் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து பொண்ணுங்களுக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல எழுதிருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட் அவங்க கூட ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல டிஷ் கடைக்காரர் தூக்கி போட்ட டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் அவனோட பாட்டி தலையில உளுந்தா அந்த இடத்துல பாட்டி செத்து போயிடுது. அந்த ஆவி அவனோட ஒய்ஃபுக்குள்ள பூந்து அவனை பாடா படுத்துது. அதனால அவன் ஹீரோவை தேடி வந்து ஹெல்ப் கேட்கறான். அப்படியே படம் முடியுது.